ஆலியா, நீ என்ன இக்னோர் பண்ணலாம், ஆனா ப்ராப்ளம்ஸ் இக்னோர் பண்ண முடியாது. நீ பேசாம இப்படி அமைதியா இருக்கிறது ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் ஆகாது. ஆலியா, நான் என்ன சொல்றேங்கிறது உனக்கு கேக்குதா இல்லையா? கேட்டேன். என்ன வேணும் உனக்கு? நான் அண்ணன்கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி பேசணுமா? இந்த கல்யாணத்துக்கு நான் அக்ரி பண்ண மாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லணுமா? இல்ல பிரக்யாக்கும் உனக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லணுமா? ஏய் வெயிட் a second, நான் வேணா இப்படி சொல்லட்டுமா? உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எனக்கும் தனக்கும் பிடிக்கலன்னு நான் இதை அப்படியே போய் என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவா? நெக்ஸ்ட் டைம் யூஸ் யுவர் ஹெட் அண்ட் தென் கம் அண்ட் டாக் டு மீ. மூளையை யூஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆலியா. அருண் தருண் நேஹாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவங்களுடைய கல்யாணத்தை பத்தின நினைவுகள் அவங்களுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க கடந்த காலம் அவங்களுக்கு ஞாபகம் வரும் ஆலியா. அவங்களுடைய பாஸ்ட் நம்மளுடைய ஃபியூச்சரை கெடுத்துரும் ஆலியா. பேசி முடிச்சிட்டியா? இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு 99% சான்ஸ் இருக்குன்னு நீ சொன்ன. அவங்க ரெண்டு பேரும் சேராம இருக்கிறதுக்கு 1% இருக்குன்னு நான் அந்த 1% சான்ஸை எடுக்கிறேன். அந்த 1% சான்ஸ்ல என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகே ஆலியா, உன்னோட 1% சான்ஸ் கூட யாராவது எடுத்துப்பாங்க. நீ இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தனா? பிரபா த்ரிஷா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அபி பிரக்யாவுடைய காதல அவங்களுக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்றாங்க. You know what? அவங்க பிளானை நான் என் காதால கேட்டுட்டு வந்திருக்கேன். அப்படியா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரத்துக்கான 100% சான்ஸ் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்க கூடாதுன்னா அந்த கல்யாணம் நடக்க கூடாது. தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க. இப்ப இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். தருணுக்கும் நேஹாவுக்கும் அஃபேர் இருக்குங்கிற விஷயத்த நீங்க முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா அப்ப நாங்க ஏதாச்சும் பண்ணிருப்போம்னா. ஒத்துக்கிறேன், அது என்னோட தப்புதான். ஆனா இன்னும் எதுவும் கெட்டு போல. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஒன்னா சேர்ந்து நம்ம வேலை என்ன சேர்ந்து வேலை செய்யறது? ஏற்கனவே அபியும் பிரக்யாவும் நல்லா சேர்ந்து தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் நாம எல்லாரும் இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். தனு, அவங்க என்னால ஒண்ணும் சேரல. அவங்க சேர்ந்ததுக்கான காரணம் நீதான். நான் ஒத்துக்கிறேன், என்னால அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்கதான். ஆனா உன்னாலதான் அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆனாங்க. நீ அபி கூடயே இருந்திருந்தனா அபி பிரக்யா கிட்ட நெருங்காம நீ தடுத்து இருந்திருக்கலாம். இந்த கல்யாணத்தையும் நீ தடுத்து இருந்திருக்கலாம். ஆமா, அப்படியே அபி நான் சொன்னா கேட்டுடுவான் பாருங்க. அவனுக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும் தான் செய்வான். அட தனு, கொஞ்சம் ரெண்டு பேரும் பேசாம இருங்க ப்ளீஸ். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஆலியா, சரி நாங்க ரெண்டு பேரும் பேசல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீதான் ஏதாவது பண்ணணும். எதையாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. மைதிலி அண்ணி ப்ளீஸ், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. தனு சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். இப்ப நடக்கிறது எல்லாமே உங்களால தான் நடக்குது. இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் அண்ணி. நீ கூட இந்த தனு மாதிரி யோசிக்கிறியா? அபியும் பிரக்யாவும் என்னாலதான் ஒன்னா சேர்ந்தாங்கன்னு உனக்கு தோணுதா? ஆனா உண்மை என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் சுத்தமா பிரியவே இல்ல. அவங்களோட காதல் அவங்க ரெண்டு பேரையும் பிரியாமையே வச்சிருச்சு. அவங்க தூரமா இருந்தாங்க, பிரியல. தேவைப்படும் போது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் பாத்துக்கிட்டதும் அவங்க மறுபடியும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சும் நம்ம ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன், உங்களை நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போங்க. அண்ணி ப்ளீஸ் ஜஸ்ட் கம் டவுன். ஓகே, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இட்ஸ் டூ லேட் அண்ணி. அப்படியா? அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? அததானே நீ சொல்ல வர? ஓகே, எனக்கு தேவைங்கிறப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கைய விரிச்சிட்டீங்கல்ல, இதே மாதிரி நானும் உங்க ரெண்டு பேருக்கும் பதிலடி கொடுப்பேன். உங்களுக்கு நான் தேவைங்கிற போது நானும் இந்த மாதிரி கைய விரிச்சிடுறேன். கண்டிப்பா இதுக்காக நான் உங்க ரெண்டு பேரையும் பழி வாங்கியே தீருவேன். பிரமிளா, நீ வந்தவங்கள வாங்கன்னு சொல்றதுல எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நீ ஒரு விஷயம் சொல்லு. நீ சந்தோஷமா தானே இருக்க? அத்தை, நான் சந்தோஷமா இருக்கணும் இல்லையோ, நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நீங்க நிம்மதியா இருங்க. அதோ நம்ம பிரக்யாவே வந்துட்டா. வாமா வா. போதும் போதும்பா, நீயும் என்னோட பேரன் தான்ப்பா. நல்லா இருப்பா. தேங்க்யூ. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. எங்க மைதிலியால உனக்கு ரொம்ப கஷ்டம் வந்ததில்ல? இல்ல, அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்காக அவன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஜெயிலை விட பெட்டர் பிளேஸ் வேற எதுவுமே இல்ல.
உனக்கு உண்மையாவே ரொம்ப பெரிய மனசுப்பா. உங்களுக்கும் பெரிய மனசுதான். ஏய், நான் நல்லவங்கிற விஷயம் உனக்கு கூட தெரிஞ்சிருச்சா? ஓ வாவ். வா வா, நீ வந்து டான்ஸ் ஆடு. நோ 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 நோ. எஸ் 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 எஸ். பட் வா வா வா. ஆண்டி, மைதிலி அக்கா எப்படி இருக்காங்க? நல்லதா இருக்கா, கொஞ்சம் சோகமா இருக்கா. அவங்க வருவாங்கல்ல? இங்க பாருமா, அவளுக்கு நான் புரிய வைக்க ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனா அவ நிச்சயத்துக்கு வருவாளான்னு எனக்கு தெரியல. உங்களால முடிஞ்சதை பண்ணீங்க. நேஹா என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரக்யா எங்க இருக்கா? வந்துகிட்டு இருக்கா. நான் பார்த்துட்டு வரேன். போமா. வந்துட்டே இருக்கா. அதோ பாட்டி. வந்துட்டியாம்மா? எப்படி இருக்க பிரக்யா? தேவதை மாதிரி இருக்கல்ல பிரக்யா? என்ன தலைய மட்டும் ஆடுற? இருக்கிறாளா இல்லையா சொல்லு. எஸ் ஆஃப் கோர்ஸ் பாட்டி, ஷீ இஸ் பியூட்டிஃபுல். ஆனா நான் எப்படி இருக்கேன்னு நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. நீயா? நீ கூட ரொம்ப அழகா இருக்க. தேங்க் யூ. ஆனா உன்னோட Dress தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ இந்த Dress-அ போட்டுக்கிறியா இல்ல சுத்தி அப்படியே கட்டிக்கிறியா? பாட்டி, யூ ஆர் வெரி கியூட். நேஹா ரெடி ஆயிட்டாளா? என்ன பிரக்யா, அவ அவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிருவாளா? அவ ரொம்ப டைம் எடுத்துக்குவா. நம்ம தருணே இன்னைக்கு இவ்வளவு நேரம் ரெடி ஆகுறான். நேகா ரெடி ஆக இவ்வளவு நேரம் ஆகுறதுல தப்பே இல்ல. அபிய தேடிட்டு இருக்கியா? அது ஒண்ணும் இல்ல. நான் வந்து ஆக்சுவலா நான் அட்டெண்ட் பண்ற முதல் இந்தியன் வெட்டிங் இதுதான். ஏன், நான் லண்டன்ல இந்தியன் வெட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஆனா இந்த மாதிரி இருக்காது. நம்ம முழு நாடே இங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ரைட் பிரக்யா? ஐ மீன் டிஃபரெண்ட் ட்ரெஸ்ஸஸ், டிஃபரெண்ட் ஃபுட், டிஃபரெண்ட் மியூசிக், டிஃபரெண்ட் ரிச்சுவல்ஸ், லாட் ஆஃப் ஃபன். அதனாலதான் இப்ப வெள்ளைக்காரவங்க கூட நம்ம ஸ்டைல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. என்ன பாஸ் சொல்றதெல்லாம் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க? அபி எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அதானே? என்ன பத்தியா பேசுறீங்க? இல்ல, ஆக்சுவலி நாங்க வந்து அது இல்ல, நாங்க அபிய பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இவ அபி எங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. அது இத பாரு, நீ அவனை திட்டாத சரியா? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுல 2-3 தப்பு பண்ணிருக்கான். ஆனா பாவம், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கான். பிரக்யாவுடைய திட்டு மொத்த டெல்லிலயும் ஃபேமஸ் போல இருக்கே. எனக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல எந்த தப்பும் தெரியல. இல்ல, அது ரொம்ப சின்ன தப்பு தான். வேலை செய்யறவங்களை சாயந்தரம் கூப்பிட சொன்னா காலையில கூப்பிட்டுட்டான், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன தப்பு தான். இங்க பாரு, நீ அபியோட அன்பா பேசணும். இல்ல பாட்டி. த்ரிஷா எங்க? த்ரிஷா மேலதான் இருக்கா. சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாக்கி இருக்கு, அத பாத்துக்கிட்டு இருக்கா. அண்ட் வேர் இஸ் அபிஷேக்? அபி த்ரிஷா கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னும் அவன் ரெடி ஆகல. அவன் சீக்கிரமா வந்துருவான். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதப்பா. த்ரிஷாவுக்கு கூட கண்டிப்பா இப்ப லேட் ஆக போகுது. நான் போய் த்ரிஷாவை பாக்குறேன். அவளுக்கு ஹெல்ப் ஏதாவது தேவைப்படலாம். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அட, எவ்வளவுதான் பாப்ப, கண்ணு பட்டுட போகுதுப்பா. நானும் அதை பத்தி தான் கவலைப்படுறேன் பாட்டி. யாருக்கனாவது பற்ற போகுது. நான் போய் 2 மினிட்ஸ் பேசிட்டு வந்துடுறேன். இத பாருப்பா, நீ எவ்வளவுதான் அவளை வேலை செய்ய வைப்ப. என்கேஜ்மெண்ட் அன்னைக்காவது அவளுக்கு கொஞ்சம் லீவு கூட. ரொம்ப இம்பார்ட்டன்டான வர்க் பாட்டி. அட, அவளுக்கு முக்கியமான வேலை இருக்கு. போகட்டு விடு. ஒருவேளை நான் அவளோட பேசலனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. வந்துடுறேன். பாஸ் எல்லாம் சரிதான், ஆனா சரியான நொய் நொய் கேஸா இருக்கா. ஆமா, அபிக்கு அவன் மேல கோவம் வரப்போகுது பாரு. பிரமிளா, போய் மைதிலி கிட்ட கோவப்பட்டதெல்லாம் போதும். சீக்கிரமா கீழே இறங்கி வான்னு சொல்லு. சரிங்க அத்தை, நான் உடனே போய் சொல்றேன். இதோ கிங்கோட நான் தான் இப்ப பேசணும். பிரக்யா விட்டு விலகி இருக்க சொல்லணும். அவன் பிரக்யா விட்டு கொஞ்சம் தூரமா இருந்தா தான் அபி அவளோட பேச முடியும். வீடு வேணா மாறி இருக்கலாம், ஆனா ஃபீலிங் அதே தான். இந்த குடும்பத்துல நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண அந்த நாட்கள் ஞாபகம் வருது. இந்த ஃபேமிலில இருந்து நான் பிரியாத மாதிரியே இருக்க. இங்க வரும்போது என் மனசுக்கு கிடைக்கிற நிம்மதி வேற எங்கேயுமே எனக்கு கிடைக்காது. நான் இப்ப இருக்கிற வீட்டுல கூட எனக்கு கிடைக்காது. என்னாச்சு? பழைய நினைவுகள் எல்லாம் முன்னாடி வருதா என்ன? ஆனா அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல பிரக்யா. எனக்கு தெரியும்.
எதுவும் மாறாது. நீ தான் இன்னும் இந்த வீட்லயே இருக்கியே. நீ இங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் என்னைக்கும் மாறாது. நீ கூட தான் மாறவே இல்ல. ஐ மீன் யோ ஆஸ் இட் இஸ். நான் எதுக்காக மாறணும்? நானும் அப்படிதான் இருப்பேன். ஜஸ்ட் தி வே ஐ வாஸ். ஆனாலும் டிஃபரன்ஸ் இருக்கு. உன் மனசுல எல்லார் மேலயும் வெறுப்பு தான் இருக்கு. எல்லார் மனசுலயும் எனக்கான அன்பை நான் வளர்த்துக்கிட்டேன். You know what they say about love? அன்புங்கிறது அது எப்படி வேணாலும் இருக்கலாம். உண்மையானதாகவும் இருக்கலாம், பொய்யானதாகவும் இருக்கலாம். You know, அது எப்படி வேணாலும் இருக்கலாம் பிரக்யா. ஆனா இந்த வெறுப்பு இருக்கே, அது ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஜென்வின், பியோர் அண்ட் எமோஷன். என்னோட வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டவங்க ரொம்ப லக்கி பிரக்யா. அண்ட் நீ அதை ஏர்ன் பண்ணிருக்க. நீ மட்டும் இல்ல, இப்போ உன்னோட அந்த த்ரிஷா கூட ஏர்ன் பண்ணிட்டா. நானும் டிசர்வ் பண்ற ஆளுங்களுக்கு தான் என்னோட அன்பையும் காட்டுவேன். எனக்கு அன்புக்கு பதிலா அன்பு தான் கிடைக்கும், உனக்கு வெறுப்புக்கு பதிலா அதே தான் கிடைக்கும். அலியா, நீ மத்தவங்களை எவ்வளவு சோதிக்கிறியோ அதே சோதனை உனக்கும் வரும். நான் ஒன்னும் உனக்கு இப்ப சாபம் கொடுக்கல. இன்ஃபேக்ட் நான் நிஜமாவே கடவுள்கிட்ட உனக்காக வேண்டிக்குவேன். அட்லீஸ்ட் எங்கிருந்தாவது யாராவது ஒருத்தராவது உன் மேல அன்பை காட்டணும்னு, அந்த அன்பு உன் மனசுல இருக்கிற வெறுப்பை அழிக்கணும்னு நான் வேண்டிப்பேன். உனக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிப்பேன். நான் போய் த்ரிஷாவை பார்க்கணும். இப்ப அவ அவளோட காதல் கூட இருப்பா. நீ என் கூட வரியா? ஒருவேளை உன் கண்ணோட்டமும் மாறலாம். Hey you! அவரு என்னதான் கூப்பிட்டாரா? எதுக்கு இவ்வளவு லேட்? எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? ஆமா, என்னதான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவு டைம் எடுத்துப்ப? டவல் குடுப்பியா மாட்டியா? உன்னால பாத்து போக முடியாதா? பார்த்ததுனாலதான் ஒன்னு நான் இப்ப கேட்ச் பண்ணேன். கேட்ச் பண்ணியா? என்ன தள்ளி விட்டதே நீதான். மை காட், எனக்கும் உனக்கும் எந்த ஒரு சண்டையும் கிடையாது. நீ விழப்போனதுக்கு காப்பாத்துன, அதுக்கு என்ன திட்டுற? நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டனா? கேக்கலல. மோரோவர் எங்க வீட்ல பேனிஸ்டர்ஸ் இருக்கு, அத நான் பிடிச்சிருப்பேன், விடாம இருந்திருப்பேன். உன்ன மாதிரி ஆட்டிடியூட நான் எந்த பொண்ணுகிட்டயும் பார்த்தது இல்ல. பார்க்கவும் முடியாது, ஏன்னா நான் ரொம்ப யூனிக். வெல், தேங்க் காட். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை திரும்ப உருவாக்காம காட் நிறுத்திட்டாரு. வேர்ல்ட் இஸ் a safer place now. என்ன கலாய்க்கிறியா நீ? எஸ், இது ஒன்னும் கலாய்க்கிறது கிடையாது. என் மனசுல நான் என்ன ஃபீல் பண்ணனோ அதைத்தான் உன்கிட்ட சொன்னேன். புரிஞ்சுதா? நீ கீழே விழுந்துட கூடாதுன்னு உன்னை காப்பாத்துன. தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா என்னையே திட்டுற. நான் உன்கிட்ட ஹெல்ப் கேக்கலையே, நீயே வந்து தானே என்ன பிடிச்ச. and you know what, என்ன விட்டுட. ப்ளீஸ் லீவ் மீ. Okay, but remember, this is your words. ஒரு நிமிஷம். Are you mad? உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? எதுக்கு என்ன கீழே போட்ட? No, I'm not mad, but I think you are. What I mean is, முதல்ல எதுக்கு பிடிச்சன்னு கேக்குற, இப்ப எதுக்கு விட்டன்னு கேக்குற. ஆக்சுவலா நான் உன்னை கீழே போடல, நீயாவே தான் கீழே விழுந்த. You know what? I wish I knew magic. And why you need to know magic? அப்ப நான் இப்படி செஞ்சு உன்னை மாயமாக்கி இருப்பேன். அதுக்கு மேஜிக்லாம் அவசியம் இல்ல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது குதிரைக்கெல்லாம் பிளைண்டர்ஸ் போடுவாங்கல்ல, அத போட்டுக்க யாரும் தெரிய மாட்டாங்க. You? ஹலோ, ஆலியா கீழே விழும்போது நான் அவளை பிடிச்சேன். எங்களுக்கு எல்லாம் தெரியும், அவ அப்படிதான். தேங்க் காட். நான் வேணும்னே அவளுக்கு தொந்தரவு கொடுக்கறதா உங்களுக்கு தோணுச்சு நினைச்சேன். அவளை யாருமே தொல்லை பண்ண முடியாது. அவதான் நச பிடிச்சவ. சாரி, என்ன பிடிச்சவ? நச பிடிச்சவன்னு சொல்றேன். டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும்னா அவளுக்கு பதிலடி கொடுக்கறவன் தான் புருஷனா வரணும். ஒரு நிமிஷம், நான் இதை வந்துடுறேன். ஓகே ஓகே. இந்து, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த பிரக்யாவோட பாஸ் இருக்கான்ல, ஆர்யாவுக்கும் அவனுக்கும் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கான். இந்த மாதிரி பையன் தான் ஆலியாவுக்கு கரெக்டா இருக்கும். அப்பா கடவுளே, நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? கிங்கு பிரக்யாவோட புருஷன் இல்ல? டவல் குடுப்பியா மாட்டியான்னு கேக்குறேன். டவல்? ஏய் சனி, பிரக்யா வந்தாளா இல்லையா?
அவ கண்டிப்பா வந்திருப்பா. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ணிருக்கோன்னு பாப்பால. ஆமா, அவ என்ன போட்டுட்டு வந்தான்னு சொல்லு. சாரியா கட்டிட்டு வந்தா? சாரி கட்டிட்டு வந்தா வேற மாதிரி இருப்பா. அவ யார் கூட வந்தா? தனியா வந்தாளா இல்ல அந்த வீணா போன கிங்கோட வந்தாளா? சரி, யார் கூட வந்தா எனக்கு என்ன? அவ என் கூட இருந்தாதான் ரொம்ப அழகா இருப்பா. உனக்கு என்ன தோணுது? அவ என் கூட நல்லா இருக்காளா இல்ல கிங் கூட நல்லா இருக்காளா? ஏய், நீ இங்க என்ன பண்ற? வேவு பாத்துக்கிட்டு இருந்தேன். வேவ் பாத்துட்டு இருந்தியா? என் ரூம்குள்ள வந்து பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டா ஏன் உள்ள வந்து பார்க்க வேண்டியதானே? இங்க பாருங்க, இந்த டவலை நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன். நான் டவல சன்னி கிட்ட தானே. சன்னி எங்க? அவங்க இல்லாததுதான் நல்லது. இப்ப நீ என்ன பண்ண போற? What do you want to do with me? எல்லாமே உங்களுக்கு ஜோக் தானா? நீங்க சனி கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நான் என்ன சொன்னேன்? ஒண்ணுமே இல்லையே. என்ன ஒண்ணுமே இல்ல? அது பிரக்யா வந்தாளா இல்லையா? அந்த கிங் பையன் கூட வந்திருக்கானே, என்ன இதெல்லாம்? நான் எதுவும் தப்பா சொல்லலையே. சன்னி கிட்ட பேசுனதுனால விளையாட்டுக்காக அப்படி சொன்னேன். கிங்க வீணா போனவன்னு சொன்ன உனக்கு என்ன வந்துச்சு? எல்லாத்துக்குமே ஏன் டென்ஷன் ஆகுற? நீ எதை சொன்னாலும் டென்ஷன் ஆகுற. டாபிக்கை டைவர்ட் பண்ணாதீங்க. சரி, அப்ப அவனை வேற எப்படி கூப்பிடுறது நீயே சொல்லு. கிங்னு கூப்பிட எனக்கு மனசு வரல. சிங்னு சொல்லவா இல்ல பாங்குன்னு சொல்லவா? பாங்கு குடிச்சு பேசுற மாதிரியே பேசுவான். சோ இந்த பேர் கரெக்டா இருக்கும். பாங்கு குடிச்சு பேசுற சிங்கு. நீங்க அவரை கிங்னு கூப்பிடலாம்ல. இப்போ நீங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களே. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நிக்நேம் வச்சு கூப்பிடுறது சகஜம் தானே. நான் உனக்கு எத்தனை பேர் வச்சேன்? so many names. எங்க பாருங்க, என்னோட விஷயம் அது டிஃபரெண்ட். அப்படியா? என்ன டிஃபரெண்ட்? நீங்க டாபிக்கை டைவர்ட் பண்றீங்க. இப்ப அவர் உங்களோட ஃப்ரெண்ட் இல்ல. அவ்ளோ நல்ல ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல. ஓகே ஃப்ரெண்ட் தான். ஹாய் பை டைப்ஸ். சரி, ஓகே. இன்னொரு விஷயம், நீங்க அப்ப சன்னி கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களா? அப்படி சொல்லாதீங்க. எதுக்கு? அவன் சின்ன பையன். சின்ன பசங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது. ஏய், அவன் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. இப்பெல்லாம் அவன் வானத்திலே இருக்கிறது இல்ல, தரையில பறந்துட்டு இருக்கான். என்ன நீங்க சொல்றது தப்பு. அது வந்து அது எப்படின்னா எல்லாமே கரெக்டா சொல்லணுமா என்ன? அப்படியா? மிஸ்டர் கிங்க பத்தின விஷயம் மட்டும் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவீங்களே. அப்ப அவனை பத்தி சொல்ற விஷயம் எல்லாம் கரெக்ட்னு ஒத்துக்கிறேன். இப்ப நீ தேவையில்லாம டாபிக்கை டைவர்ட் பண்ற. நான் ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தேன்னா, அத நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாதான் அது ஒழுங்கா இருக்கும். அந்த சன்னி இருக்கானே, அவன் சின்ன பையன் கிடையாது. என் கூடயே நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவான். யார கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாங்கிற அளவுக்கு யோசிக்கிறான். அவன் அப்படி எல்லாம் யோசிக்க மாட்டான். நீங்க தான் அவனுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. அப்படியே வச்சுக்க. நான் தான் சொல்லி கொடுத்தேன். நான் கேக்குறதா இல்ல. ஏய், நான் சொல்றது கேளு. அவனுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவனுக்கு கிளியரா சொன்னேன். எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமோ அத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க. how many ever. ஒருத்தங்களை மட்டும் விட்டுறணும். யாரை விட்டுடணும்? அவ்வளவுதான். என்ன சூப்பர்மேன் கூப்பிடுறவள. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி அவங்கள பார்த்தா பிரதர் சிஸ்டர் மாதிரி தோணும். வேற மாதிரி நாட் நைஸ். மத்தவங்களை யார வேணாலும் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டோம். வேணும்னா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன். கேர்ள் ஃப்ரெண்டை தேடுறதுல, கரெக்ட் பண்றதுல, மம்மியை மீட் பண்ண வைக்கிறதுலயும் ஹெல்ப் பண்ணுவேன். ஆக்சுவலா அவனுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீ சன்னியோட குட் புக்ஸ்ல இருக்கணும்னா நீயே போய் அவகிட்ட நான் அபியோட குண்டச்சின்னு சொல்லு. எனக்கு ஒண்ணு வேணுமே. என்ன? நீ ஐ மீன் ரூம் வேணும். ரூமா? ஐ மீன் டு சே கிட்டார் வேணும். கிட்டாரா? எதுக்கு? வாசிக்க. இல்ல ஃப்ளூட் ஏதாவது எடுத்துட்டு வா. இல்ல நீ ஒண்ணு பண்ணு. நீ டம்பல கொண்டு வா. டம்பலா? தூக்க போறேன். இப்ப வா. எனிதிங் ஜஸ்ட் கிவ் நோ. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க தேடிக்கங்க. நான் கிளம்புறேன். நீ அப்படி எல்லாம் போக கூடாது. என்ன பண்ற நீ? நீ பார்த்தத நான் பார்த்தேன். போய் சொல்லாத. உன் கண்ணு திறந்தது. இல்ல நீ போய் சொல்ற. இல்ல நான் எதுமே பார்க்கல. நான் எதுமே கண்டிப்பா பார்க்கல. பார்த்த. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே. இது எப்படி? டவல் நீங்க இந்த டவலை கட்டிக்கங்க ப்ளீஸ். டவல் எதுக்கு? நீ தான் எல்லாத்தையும் பார்த்துட்டியே. இல்ல நான் எதுமே பார்க்கல. ப்ளீஸ் டவலை கட்டுங்க. இப்ப பாரு. முடியாது, நான் மறுபடியும் பார்க்க மாட்டேன். மறுபடியும்னா? அப்ப முதல்ல நீ பார்த்தேன்னு அர்த்தம். இல்ல நான் எதுமே பார்க்கல. நீ மரியாதையா என்ன பாரு. இல்ல நான் பார்க்கல. நீ என்ன பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இல்ல நீ இப்ப என்ன பார்க்கலனா அப்புறம் நான் உன்னை கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ணிடுவேன். வேண்டாம். நீங்க Dress போட்டுருக்கீங்க. அதுக்கு தானே பாருன்னு சொன்னேன். நைஸ். பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்ட. பாருன்னு சொல்றப்ப பார்க்க மாட்டேங்கிற.
சரி சரி ஹாப்பியா இரு. ஆனா நீ இப்பெல்லாம் ரொம்ப சீன் போடுற. நான் சீன் போடுறேனா? ஆ. நீங்க தான் இது வரைக்கும் ரெடி ஆகல. நான் சீன் போடுறேனா? ஆமா. கைய கொடு. இல்ல. இல்ல ஏய் கைய கொடு. இல்ல. நீ என் கூட வா. விடுங்க. நான் நீ எதுக்கு? வந்து எனக்கு ரெடி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். வா. ஆனா நான் எதுக்கு? ஏன்னா உன்னோட சாய்ஸ் எனக்கு வண்டர்ஃபுல்லா இருக்கும். நீ என்ன வண்டர்ஃபுல்லா மாத்திரு. Do something wonderful. Come with me inside. நான் வரதா இல்ல. வா ப்ளீஸ். ஐயோ இல்ல. நீ இப்ப சொன்னாதான் நான் சேஞ்ச் பண்ண முடியும். நீ உள்ள வந்து எனக்கு Dress செலக்ட் பண்ணி கொடு. இல்லனா அப்ப என்ன? பெரிய பிரச்சனை ஆயிடும். கீழ தருண் நேஹா இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்க போதுன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. அது லேட் ஆயிடும். ஏன்னா நான் கீழ போக லேட் ஆயிடும் பாரு. Now the choice is yours. என்னலையா? ஆமா காரணம் நீதான். எதுக்கு? அவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் கல்யாணமும் சீக்கிரம் பண்ணணும்னு யார் சொன்னா? நாம ரெண்டு பேரும் தானே. நான் இங்க ரூம்ல ஸ்டக் ஆயிடுவேன். நீ தனியா போய் என்ன பண்ணுவ? சேர்ந்து போனாதான் ஒர்க் அவுட் ஆகும். சோ இப்போ நீ எடுத்து கொடுக்கலனா நான் ஐ லவ் யூ மை குண்டச்.